open. லயன் திரு பாலகிருஷ்ணன், ரீஜனல் சேர்மன். லயன் வரதராஜன், திரு வரதராஜன் ஃபர்ஸ்ட் விடிஜே, திரு எஸ் போஸ் செகண்ட் விடிஜே. இன்றைய சாதனையாளர் விருதை பெற்றிருக்கின்ற மிகச்சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற சாதனையாளர் திரு மார்க்கண்டேயன் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த திரு கிருஷ்ணன், எனக்கு முன்பே பரிச்சயமாக இருக்கிற திரு காரையடி செல்வன் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். லயன்ஸ் கூட்டத்தில் பேசுவதில் மகிழ்ச்சி. இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பேச்சாளர்களுக்கு சில சேலஞ்சஸ் இருக்கும். இப்போ நீங்கள்லாம் வேறு ஒரு மூடில் இருக்கீங்க. நான் மூடுன்னு சொன்னது வேற இல்லை, அதுக்கு இன்னும் நேரம் இருக்குது. ஓவராலாக உங்களுடைய வெற்றி, உங்களுடைய இலக்கு, பல்வேறு விஷயங்களில் நீங்கள் இருக்கிறீங்க. லயன்ஸில் யங்ஸ்டர்ஸ் அவர் வரவில்லை என்று சொன்னதை நானும் இங்கே கூட்டத்தை பார்த்து ஆமோதிக்கிறேன். நீங்களும் சாதனையாளர் ஆகலாம் அப்படின்னு என்ன பேச சொல்லியிருக்காங்க என்றால், இன்றைக்கு இப்படி ஒரு கூட்டத்தில் இதையே ஒரு பேச்சாக கொண்டு வரலாம் என்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கிற அளவுக்கு நான் வந்திருக்கிறேன் என்றால் என்னுடைய ஆரம்ப காலங்கள் எப்படி இருந்தது. அதிகம் தெரியாத ஒருவர் அதிகம் தெரியாமலே இருந்து விட மாட்டார்கள். நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணுற போது யூ பிகம் பெட்டர். நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். உங்களுக்கு சச்சின் டெண்டுல்கரை நமக்கு தெரியும். அவர் பெறாத வெற்றிகளே கிடையாது இன் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட். இப்போ மோஸ்ட் ஹண்ட்ரட்ஸ், மோஸ்ட் 50s, மோஸ்ட் என்று பலவற்றை நாம் சொல்லலாம். டாட் பிராட்மன்லேருந்து எல்லாம் விரும்புவார்கள். அதிகம் பேர் கவனிக்காத, கவனத்தில் எடுத்துக்கொள்ளாத, முக்கியத்துவம் கொடுக்காத சச்சின் டெண்டுல்கரை பற்றிய வேறு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் பலருக்கும் தெரியாது. இப்போ நான் சொன்ன பிறகு நீங்கள் தலையாட்டலாம். மோஸ்ட் டக்ஸ், டக்குன்னா 0, 20 முறை டக் அடிச்சிருக்கார். அவர் மோஸ்ட் டக்ஸு கேரியரில் அதிகமாக அடித்த ஜெயசூர்யா என்றால் நம்புவோமா? ஃப்ளாஷி பேட்ஸ்மேன் 34 டக்கு. சையத் அஃப்ரிடி இன்னொரு ஃபாஸ்டஸ்ட் 100 அடித்தவர், 50 எல்லாம் அடித்தவர். டக்ஸ், நம்பர் ஆஃப் டக்ஸ்னா முட்டை, 0 ரன் 30. சச்சின் டெண்டுல்கர் 20, ரிக்கி பாண்டிங் 20. 1 முதல் 9 ரன்னுக்குள்ளார மட்டுமே வெறும் 9 ரன்னுக்கு கீழே எடுத்து சச்சின் அவுட் ஆனது 62 முறை இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில், 62 டைம்ஸ். 10 ரன்னு, அதான் இன் 10 to 20 அடித்து 52 முறை அவுட் ஆகிருக்காரு. 62 முறை இப்படி, 52 முறை அப்படி, 20 முறை டக்கு. யாருமே அதை பற்றி கவலைப்படல. இட்ஸ் அ நான் இஷ்யூ. கேரியர் மிடில் கூட இது நடந்திருக்கு, பேட் ஃபேஸ் நடந்திருக்கு. பீப்புள் ரிமெம்பர் ஒன்லி த சக்ஸஸ். அவரும் அதை விட்டு விடலை, அவரும் தொடர்ந்து ஆடி இருக்காரு. ஆக தோல்விகள் நிரந்தரம் அல்ல. சாதனையாளர்கள் யாரும் எடுத்த உடனே சாதனைகள் செய்வதில்லை, எடுத்த உடனே வெற்றியாளர்கள் ஆகிவிடுவதில்லை. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஸ்மித்துன்னு ஒருத்தரை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆங்கில படங்களில் நடிப்பார். அவருடைய ஒரு குறிப்பிட்ட வீடியோ, ஆஸ்கார் வீடியோ ரொம்ப பிரபலம். அவருடைய மனைவிக்கு தலையில் முடி இல்லாமல் ஒரு கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு உட்கார்ந்துருந்த மனைவியை மேடையிலிருந்து கம்பேர் பண்ணி கொண்டிருந்த ஒருத்தர் ஒரு விளையாட்டாக அதை ஒரு கேலியாக சொன்ன பொழுது இந்த வில் ஸ்மித் எழுந்து கனமாக நடந்து போய் காத்திரமாக அவனுக்கு முன்னால் நின்று ஓங்கி ஒரு அறை அறைஞ்சார். என் மனைவியை பற்றி பேசாதே என்று ஆஸ்கார் விருது விழாவில் எழுந்து போய் விருதை பெற்றவன் அடித்தான் மனைவியை சொன்னவர். அதுதான் பாப்புலர்னு நினைக்கிறோம். அவருடைய லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் போன்ற பல படங்கள் பிரபலம். அதை விட மிக முக்கியமான விஷயம் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே பெற்றவர்கள் இல்லை என்று நான் சொல்லுவதைப் போல அவர் சொல்லுகிற ஒரு விஷயம் வாழ்க்கையில் எவ்வளவு சீக்கிரம் தோல்விகளை சந்திக்கிறீர்களோ அவ்வளவு கூட அதிகமான வெற்றிகளை பெறுவீர்கள். ஃபெயில் ஏர்லி, சீக்கிரமாக ஃபெயில் ஆகிடுங்கிறார். ஃபெயில்விலை தவிர்க்க முடியாது. ஃபெயிலியரை தவிர்த்து, ஃபெயிலியரை அவாய்ட் பண்ணி பயந்து எனக்கு இது வராது என்றது மேடை பேச்சோ, எழுத்தோ, படிப்போ, விளையாட்டோ அல்லது வேறு எதுவுமோ விருப்பப்படுகிற ஒன்றில் தோல்வி அடைந்து விடுகிறோமோ என்ற பயந்து அதை தொடாமலே இருக்கிறவன், முயற்சிக்காமலே இருக்கிறவன் தான் தோற்று போகிறான். தோத்தா என்ன, 2வது முறை பார்த்துக்கிறேன், 3வது முறை பார்த்துக்கிறேன். 10வது முறை விழுந்தவனை பார்த்து கேட்டால் பூமி தாய் 9 முறை எழுந்தவன் தானே நீ என்று ஒரு கவிஞர் சொல்லுவார். 9 முறை எழுந்தால் தான் 10வது முறை விழ முடியும். டோன்ட் ஃபியர் ஃபெயிலியர். ஃபெயில் ஏர்லி, ஃபெயில் ஃபார்வர்ட்,
ஃபெயில் ஆஃபன். நான் இப்போ சச்சின் சொன்னேன், ஃபெயில் ஆஃபன். எத்தனை முறை டக்கு, அஃப்ரிடி டக்கு, ஜெயசூர்யா டக்கு, ஹூ கேர்ஸ்? அடுத்து நீ என்ன பண்ணுற? ஒரு ஃபெயிலியர் அல்ல எண்டு, ஃபெயிலியரோட விட்டுட்டு போகிறவன் தான் எண்டு. தொடர்ந்து முயற்சி கொண்டு இருக்க வேண்டும். நானும் எடுத்த உடனே பேச பயந்திருந்தா எனக்கு பேச்சு வரவில்லை, நான் ஒரு எழுத்தாளன் தான், நான் ஒரு மனிதவள மேம்பாட்டு ஆள் தான், நான் ஒரு பொருளாதாரம் தான் என்று ஒதுங்கலை. கொடுத்த வாய்ப்புகளை எடுத்துக்கிட்டேன், எடுத்த வாய்ப்புகளில் விழுந்தேன், அடிப்பட்டேன், சிரித்தாங்க, பரவாயில்ல, மேலே வந்தேன். நான் ஒன்று சொல்லுகிறேன், முதல்ல திருச்சியில் NIPM என்று நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பர்சனல் மேனேஜ்மெண்ட்டுடைய ஒரு மீட்டிங் நடக்கும். ப்ரொஃபஷனல் பாடி சங்கம் ஹோட்டலில் நடக்கும். ஈவினிங் அங்கே இருக்கிற HR மேனேஜர்ஸ் எல்லாம் குழுமிடுவாங்க. நானும் ஆர்வமாக போவேன். ரவீந்திரன்கிறவர் தான் செக்ரட்டரி. ஒரு நாள் நான் சாயங்காலம் உட்காந்துட்டு இருக்கேன், ஏர்லியாக வந்துட்டு அவர் முதுகில் தட்டி, வள்ளியப்பன் இன்னைக்கு நீங்கள் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. ஐயையோ, வழக்கமாக மீட்டிங்கை கவனிப்பேன். ஓட் ஆஃப் தேங்க்ஸா ஆங்கிலத்தில் சொல்லணுமா? ஐயையோ, எனக்கு பயம். அப்புறம் நான் பார்த்தேன், கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி எந்திரிச்சு போய் ரவீந்திரன்ட்ட முடியாதுன்னு சொல்லிவிடுவோம். கிட்ட போனேன், அவர் வேறு யாரையோ ஸ்பீக்கரை இன்ட்ரடியூஸ் பண்ண கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் சொல்லிகிட்டு இருக்காரு, நான் என்னென்ன காரணம்லாம் யோசிச்சோன்னா, எனக்கு ஒரு வேலை இருக்குது, சும்மா நான் வீட்டுக்கு போயிடுவேன், நான் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் வரைக்கும் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒன்று யோசித்தேன். ரெண்டாவது நான் சொன்னேன், நான் இன்னொரு நாள் சொல்கிறேனே, எல்லா காரணத்தையும் அவரும் சொல்லிகிட்டு இருக்காரு. நம்ம போய் மாட்டினா இப்போ ஓட் ஆஃப் தேங்க்ஸ்லேருந்து நம்மளை ஸ்பீக்கர் இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லிடுவாங்க. ஓட் ஆஃப் தேங்க்ஸாக சமாளிக்கலாம், ஸ்பீக்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு ஒதுங்கி வந்துட்டேன். பின்னாடி போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தா என்னை முன்னாடி உட்கார சொல்லிட்டார். மேடையில் பேசுகிறாங்க, எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் சாட்சியாக உட்காந்துருக்கேன். எல்லாம் நடக்குது, எனக்கு எதுக்குமே மைண்டுக்குள்ளே போல. என் மைண்டுக்குள்ளே ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கு, யாருக்கெல்லாம் தேங்க் பண்ணணும், யார் யாரோ அழகாக கொட்டேஷன்லாம் சொல்கிறாங்களே, திருக்குறள்லாம் சொல்கிறாங்களே, நாம் எப்படி சொல்லுவது, எப்படி இதை பண்ணலாம், யாரை விட்டுறக்கூடாது, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா மீண்டும் அதே குரல், வள்ளியப்பன். என்ன திரும்பி பார்த்தா உங்களை தான் கூப்பிட்றாங்க, மேலே போங்க. மேலே வந்துட்டேன், நன்றி உரை சொல்ல வேண்டும். இங்கே மேலே நின்னா எல்லாம் இருட்டாக தெரியுது, வெளிச்சம் இங்கே அடிக்குது. கால் நின்றுட்டுருக்கேன், 2 காலில் ஒரு கால் டபக்குன்னு பின்வாங்குது, மடங்கிது, வாய் ட்ரை ஆகிடுச்சு. நான் சொல்ல வேண்டியது நன்றி. நான் அந்த ஹோட்டலுக்கு நன்றி சொன்னேன், ஃபுட்டு கொடுத்தவங்களுக்கு நன்றி சொன்னேன், எலக்ட்ரீஷியனுக்கு நன்றி சொன்னேன், கேமராமேனுக்கு நன்றி சொன்னேன். ஏதோ என் முன்னாடி உட்காந்து ரவீந்திரன்லாம் கை காமிக்கிறாங்க. என்ன அவசரம், நான் தான் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன், முக்கியமான வேலை வந்துட மாட்டேனா, அதுக்குள்ளே இதுக்கு என்ன கூப்பிட்றாருன்னு நினச்சேன். சொல்லி முடிச்சுட்டு வேகமாக போய் உட்காந்துட்டேன். பனியன் தாண்டி சட்டையெல்லாம் நனைஞ்சு போச்சு. அப்படின்னு பார்த்தேன், ஏங்க மெயின் ஸ்பீக்கருக்கு நீங்கள் சொல்லலையே அப்படின்னார். முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது அன்றைக்கி ஸ்பீக்கருக்கு, அவரை தவிர எல்லாருக்கும் நன்றி சொன்னேன். அந்த பேச்சுக்களோடு நிறுத்துவதில்லை, வராததை தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருப்பது. நாம் இருக்கிற இடத்துலேருந்து மேலே வர வேண்டும் என்றால், நாம் மேலே மேலே செய்ய வேண்டும் என்றால், இது என்னால் முடியாது என்று எதையுமே நாம் விடக்கூடாது. என்றைக்கு நம்ம முடியாது என்று நமக்கு தோன்றுகிறதோ, எது நமக்கு வேண்டும் என்று தோன்றுகிறதோ, அதை நாமே வலிய போய் எடுத்துக்கொண்டு விட வேண்டும். ஈட் தட் ஃப்ராக் என்று சொல்லுவான் பிரெயின் ட்ரேசி. எது முடியாதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் எல்லோருமே சாதனையாளர்கள் தான். அந்த சாதனையாளருங்கிறது ஒரு முயற்சியில் தான் வரும், அது அதிர்ஷ்டத்தில் வராது, வாய்ப்பில் வராது, யாரோ கொடுப்பதல்ல. ஆகவே சாதாரணர்கள் என்பது யாருமே கிடையாது, எல்லோருமே வல்லவர்கள். ஆரம்பகால தோல்விகளுக்கு பயப்படாதீர்கள், தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.